இந்த வீடியோவில் டெஸ்க்டாப் எஸ்எம்பிஎஸ் பிராண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒரு 5-6 பிராண்டு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு பேசிக் டெஸ்க்டாப் எஸ்எம்பிஎஸை தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் வந்து காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி கேஷ் ஆன் டெலிவரியும் டோர் ஸ்டெப் சர்வீஸும் வித்தின் 1 ஹவரில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. அதர் டிஸ்ட்ரிக்டில் கொரியர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை பை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எஸ்எம்பிஎஸ் டெஸ்க்டாப் எஸ்எம்பிஎஸ் ஒரு சிபியூவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைன்னு சொல்லலாம். நீங்கள் லோயர் ரெண்டு சிபியூ எடுத்தாலும் சரி, ஹையர் ரெண்டு சிபியூ எடுத்தாலும் சரி, அதுக்கேற்ற பிராண்டட் எஸ்எம்பிஎஸ், வாரண்டியோடு இருக்கிற எஸ்எம்பிஎஸ், குவாலிட்டியான எஸ்எம்பிஎஸ் ரொம்ப மஸ்ட்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் ஒரு பேசிக் 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸில் ஒரு 5-6 பிராண்ட் எடுத்துருக்கிறேன். அந்த 5-6 பிராண்டுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் பிராண்டோடது இந்த எஸ்எம்பிஎஸை பார்த்துருவோம். இது வந்து ஒரு பிராண்டட் லுக்கு. ஃபிங்கர்ஸ் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றுமே சரி, டெல்லு, ஹெச்பி அந்த பிராண்ட் எந்த அளவு இருக்கோ அந்தமாரி இவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அந்தளவுக்கு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, பிராண்டட் லுக்கு மாரி. இதில் இந்த எஸ்எம்பிஎஸில் ரொம்ப ஹைலைட்னா இது சேம் 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் தான். ஆனால் இவங்க கொடுக்குற அந்த பவர் கேபிள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லலாம். மற்ற எஸ்எம்பிஎஸ்லையும் பவர் கேபிள் வருது, ஆனால் இந்த அளவுக்கு பவர் கேபிள் வரல. அந்த பவர் கேபிள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் கனெக்ஷன் மாரி, எதுவும் சும்மா கொடுக்குற வேஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பவர் கேபிள் வேறு லெவல் பவர் கேபிள். ஒரு சிபியூவுக்கு ஒரு மானிட்டருக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பவர் கேபிள் வருமோ அதே பவர் கேபிள் பார்த்திங்கன்னா இவங்க எஸ்எம்பிஎஸ் கொடுக்குறாங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா காமா 12 407 எஸ்எம்பிஎஸ். இது மற்ற போர்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸில் ஹைலைட்னா ஒன்று பவர் கேபிள், இன்னொன்று வந்து ஃபேன். நம்ம எஸ்எம்பிஎஸில் வர ஃபேன், இந்த ஃபேனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பிராண்டடில் ஒரு இதுக்கு அடுத்த பிராண்டடில் ஒரு ஹை லெவல் காஸ்ட்டில் இருக்கிற எஸ்எம்பிஎஸில் எந்த அளவுக்கு ஃபேன் இருக்குமோ அதே லெவல் ஃபேன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெஸ்ட்டு எஸ்எம்பிஎஸில் இந்த ஃபேனும் இந்த பவர் கேபிளும் இதில் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு பிராண்டாகவும் என்னென்ன ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பேசிக் வேரியண்ட் தான், 450 வாட்ஸ் தான். இதுக்கு அடுத்து இதில் 500 வாட்ஸ், அதுக்கு அடுத்த வாட்ஸ் எல்லாம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நம்மளால் இன்னும் பெருசாக மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். எல்லா ப்ராடக்ட்டுமே ஒவ்வொன்றா கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஒரு காரணத்தில் இது வந்து ஏதோ எதிர்ச்சியாக கண்ணில் பட்டது அப்படியே எடுத்துட்டேன். இது கஸ்டமருக்கு தேவைப்பட்டாலும் சரி, ஏன்னா ஒரு சில கஸ்டமரை மாற்றிடுவாங்க, ரொம்ப ஈஸி தான். பவர் வரல அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம் தான், எஸ்எம்பிஎஸ் தான் செக் பண்ணுவோம். அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்துலாம் போவோம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூவும் கொடுத்துட்றாங்க. ஸோ எஸ்எம்பிஎஸ்க்கான ஸ்க்ரூவும் இதிலே வந்துடுது. இந்த எஸ்எம்பிஎஸில் நான் ஹைலைட்டாக பார்த்தது இதை தான். மற்ற எஸ்எம்பிஎஸுக்கும் இந்த எஸ்எம்பிஎஸுக்கும் நான் ஹைலைட்டாக பார்த்தது ஒன்று பவர் கேபிள் வந்து செம குவாலிட்டியாக இருந்தது, இன்னொன்று வந்து அந்த எஸ்எம்பிஎஸோட ஃபேனு, இன்னொன்று வந்து ஸ்க்ரூ. ஸோ அப்படியே ஒரு ஃபுல் செட்டு கொடுக்குற மாதிரி எஸ்எம்பிஎஸ்னால் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஃபுல் செட்டாக கொடுக்குற மாதிரி இருந்தது. அதேமாதிரி அவங்களோட பேக்கிங் இது மட்டும் தான் பாக்ஸ் பேக்கிங்கில் வந்தது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸு. இந்த ஜெப்ரானிக்ஸ் வந்து ஒரு பேசிக் வேரியண்ட்டு. எங்களுக்கு அதிகமாக சேலான இதுன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல இது அதிகமாக சேல் ஆகும். ஏன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஜெப்ரானிக்ஸ்னாலே சிம்பிளாக என்னென்னா சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சீப் அண்ட் பெஸ்ட் அந்தமாரி வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே நான் காமிக்கிற எல்லா பிராண்டுமே பார்த்திங்கன்னா வித் வாரண்டியோட தான் வரும் இது. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸில் இந்த ஃபிங்கர்ஸ் எஸ்எம்பிஎஸ் மாரி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒன்லைனில் சொல்லலாம்னா பெஸ்ட் அண்ட் சீப்புன்னு சொல்லலாம். மற்றபடி நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபேன் வந்துடும், போர்ட்ஸும் நார்மலாக இருக்கிற மாதிரி போர்ட்ஸ் வந்துடும். 2 சேட்டா போர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை டிவிடி ரெவர்ட் கனெக்ட் பண்ணாலும் இல்லை ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணாலும் சரி, பேசிக் வேரியண்ட் தான். பேசிக் 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸில் பெருசாக சொல்கிறதுக்குன்னு இல்லை, அந்த ஒன்லைன் தான் பெஸ்ட் அண்ட் சீப்புன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதேமாதிரி ஒவ்வொரு பிராண்டாக பார்க்கலாம். இந்த எஸ்எம்பிஎஸில் என்னென்னா ஒரு சில இதில் சுவிட்சு வரும், ஒரு சில இதில் சுவிட்சு வராது. இதில் இந்த செப்ரானிக்ஸில் சுவிட்சு வரல. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிபியான். இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா எக்கோ 2. ஓகேங்களா. இது 450 வாட்ஸ் தான், அதான் 450ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் சேம் பேசிக் வேரியண்ட்டு தான். இதுலேயும் பெருசாக சொல்கிறதுன்னு இல்லை. அதில் எப்படி ஜெப்ரானிக்ஸ் எப்படி ஒரு பேசிக் வேரியண்ட் மாதிரி இருந்ததோ அதே சேம் போர்ட்ஸ் தான் வரும். இதுலேயும் ஃபேன் பெருசு அந்த மாதிரிலாம் இல்லை, சுவிட்சுலாம் இல்லை. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 999 இருக்கும். ஆனால் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் எஸ்எம்பிஎஸ் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த அக்சசரிஸ் தான் இல்லை, டெஸ்க்டாப் தேவையான எல்லா அக்சசரிஸுமே நம்மளுக்கு அவைலபிள். ஒரு எஸ்எஸ்டி தேவைப்பட்டாலும் சரி, இல்லை மவுஸு கீபோர்டு எது தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே சேம் தான்.
எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த சிபியானாவும் சரி, ஜெப்ரானிக்ஸும் சரி, ஒரு போர்ட் வைஸாவோ இல்லை அந்த ஃபேனோ இல்லை அந்த சுவிட்சோ எந்த வித்தியாசமே இருக்காது. சேம் தான். இதில் வந்து உங்களுக்கு சுவிட்ச் வராது இது ரெண்டுத்துலையுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவிஎம் பிராண்டோட எஸ்எம்பிஎஸ் அதே 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் தான். சேம் அதே அதிலேயே இருக்கிற மாதிரி அதே போர்ட்ஸ் தான் இருக்கும் இதுலேயுமே. எஸ்எம்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்டட் எஸ்எம்பிஎஸ்ஸாக எடுத்துருங்க. ஓகேங்களா? காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியான எஸ்எம்பிஎஸ் ஒரு ரொம்ப லோக்கலாக இருக்கிற எஸ்எம்பிஎஸ் வாங்குறதோட ஒரு பிராண்டடான எஸ்எம்பிஎஸ் போட்டுருங்க. மேக்ஸிமம் பிராண்டட் எஸ்எம்பிஎஸ் தான் வருது. பிராண்டட் எஸ்எம்பிஎஸ்ஸே மாற்றிடுங்க. அதுமாதிரி ஒரு சிலர் எஸ்எம்பிஎஸ்ஸில் கூட செகண்ட்ஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் போகவே போகாதீங்க. ஏன்னா நம்ம டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவர் சப்ளை தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதிலேருந்து போர்டு முக்கியம் தான், ப்ராசர் முக்கியம் தான். ஆனால் நம்மளுக்கு பவர் தரதே இந்த எஸ்எம்பிஎஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் எஸ்எம்பிஎஸ்ஸை வந்து பிராண்டட் எஸ்எம்பிஎஸ்ஸாக எடுத்துங்க. வித் வாரண்டியோட. இயர் வாரண்டி பொறுத்து ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு 3 வருஷம் வாரண்டி வர எஸ்எம்பிஎஸோடு இருக்கிறதுலாம் பெஸ்ட்டு. ஸோ இதுவுமே இவிஎம்மே இது ஒரு பேசிக் வேரியண்ட்டு தான். ரொம்ப இதில் ஸ்பெஷல் அப்படின்னு எதுவும்லாம் இல்லை. ஃபிங்கர்ஸ் பார்த்தோம் இல்லை, அந்த அளவுக்குலாம் கூட இதில் இல்லை. இப்போ அந்த ஜெப்ரானிக்ஸும் சரி, சிபியானும் சரி, இந்த இவிஎம்மும் சரி ஒரே லெவல்னு சொல்லலாம். ஃபிங்கர்ஸில் இருந்த அந்த பவர் கேபிளும் சரி, இல்லை அந்த ஸ்க்ரூஸும் சரி, இல்லை அந்த ஃபேனும் சரி, இந்த 3 இதுலேயும் வரவே வராது உங்களுக்கு. அதனால் இது வேஸ்ட்டாக இது வாங்கவே கூடாதா அப்படிலாம் இல்லை. ஒரு பெஸ்ட் அண்ட் சீப்பு எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லலாம். நிறைய பேர் சிபியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேசிக்கான சிபி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ்லாம் தான் இருக்கும். ஒன்று ஜெப்ரானிக்ஸ் இருந்திருக்கும், இல்லை இந்த சிபியானு இருந்திருக்கும். ஓகேங்களா? இதேமாரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பிராண்ட்ஸும் இருந்தது. இன்னுமே நிறைய பிராண்ட் இருக்குது. அதை நான் கவர் பண்ணல. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைவ் டெக். ஓகேங்களா? லைவ் டெக்கில் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சு. இதில் வந்து சுவிட்சு நம்மளுக்கு பேக் சைடில் கொடுத்துருவாங்க. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 1300. ஸோ 1300லாம் இல்லை, பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த எஸ்எம்பிஎஸ் மட்டும்தான் இல்லை, எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸில். ஜஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க என்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா சுவிட்சு. லைவ் டெக்கில் நிறைய பிராண்ட் இருக்குது. கீபோர்டு, மவுஸு, ஸோ நிறைய அசசரிஸ் லைவ் டெக்கை பற்றி சொல்ல தேவையில்ல. இதுதான் இந்த பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்லாம் ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலர்லாம் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா டெல்லு தான், ஹெச்பி தான், அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் பிராண்டு, வேறு எதுவுமே பிராண்ட் இல்லை அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் டெல்லு, ஹெச்பியோட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போது ஒரு எஸ்எம்பிஎஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கீபோர்டு மவுஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு எஸ்எஸ்டி எடுத்தாலும் சரி, இதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பிராண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோகனட் பிராண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த சுவிட்சு வந்துடும். ஸோ இதை பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2த்தில் மட்டும்தான் அந்த சுவிட்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த ஃபிங்கர்ஸில் கூட நம்மளுக்கு சுவிட்சு வந்திருக்காது. ஃபிங்கர்ஸ்லையும் சரி, ஜெப்ரானிக்ஸும் சரி, இந்த 2 பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடில் சுவிட்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் மேலே சுவிட்சு ஆன் பண்ணாலுமே இந்த சுவிட்சு ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் என்ன தான் சிபியூவில் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இது ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லலாம். சுவிட்சு இருக்கிறது நல்லது தான், ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் இதை நம்ம ஆன் பண்ணியே தான் வச்சுருப்போம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இதை ஆன் பண்ணுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதுவும் கஸ்டமர் சைடில் விரும்பவே மாட்டாங்க. மேலே அங்கே இது ஆன்லேயே தான் இருக்கும். மேலே சுவிட்சை ஆன் பண்ணுமா, சிபி ஆன் பண்ணுமா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பிராண்டட் வாரண்டி எஸ்எம்பிஎஸ் தான். வாட்ஸ்அப் பண்ணுங்க.